ஐயா வணக்கம். நாங்கள் நல்லூர் பிரதேச செயலக திட்டமிடல் கிளை சார்பாக நான் மயூரி, என்னோட சக உத்தியோகத்தர்கள் ஹேமன், கோவர்த்தன், யுரேகா மற்றும் உங்களோட சமூக வலுவூட்ட உத்தியோகத்தர் ஜெயந்தன் சரம் நிற்கிறார். நாங்கள் இங்கே வந்ததுன்னு சொன்னால், உங்களோட 2023ஆம் ஆண்டு உங்களோட நல்லூர் பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட வாழ்வாதாரம், அதுல உங்களுக்கு மாடு வளர்ப்புக்காக நீங்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு பயனாளி. இப்ப நீங்க இந்த முன்னாள் போராளி மற்றது புனர்வாழ்வு பெற்ற போராளி என்ற அடிப்படையில உங்களுக்கு அந்த திட்டம் எங்களோட செயலகத்தால வழங்கி இருக்குது. இந்த திட்டம் உங்களுக்கு வழங்கிக்குள்ள ஒரு மாடு நீங்க அதோடு சேர்த்து ஒரு கண்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. 2023ஆம் ஆண்டு நீங்க பெற்றதிலிருந்து இந்த காலப்பகுதி வரையும் நீங்கள் சின்ன சின்ன வருமானங்களை பெற்று இப்ப நீங்கள் பெரிய ஒரு பட்டியா இப்ப நீங்கள் அபிவிருத்தி செய்திருக்கிறீங்க. அப்ப கூட இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏன் இப்ப இதை தெரிவு செய்த, நீங்கள் இதால உங்களுக்கு வாழ்க்கை திறமை என்ன மாதிரி இருந்தது, இதை நீங்கள் எப்படி என்னென்ன படிமுறைகளை நீங்க கையாண்டு நீங்க இதை முன்னேற்றினீங்கன்னு சொல்லி உங்களோட இந்த வாழ்வாதார வெற்றிக்குரிய உங்களோட விடயங்களை நீங்க எங்களோட பகிர வேணும். அப்ப அது எங்களோட எதிர்காலத்துல வேற பயனாளி இதை தெரிவு செய்யக்குள்ள உங்களோட நீங்க சொல்ற விடயங்கள் அவைக்கு உதவியா இருக்கும். மாட்டை இனத்தை பெருக்கி ஓரளவு நாங்கள் ஒரு பண்ணை நடத்த பெரிய மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் அப்படி 20 லிட்டர் பால் அப்படி விநியோகம் செய்து கொடுக்குறோம். இப்போ கால்நடை நாங்கள் இப்போ காலங்களில் மாட்டுகளுக்கு சீனல் வச்சு அவுட்டு விடுறாங்க. அப்போ மேய்ச்சிட்டு நாங்கள் பற்றி பிள்ளை மேலே போய் கலைச்சி நடக்கும். அப்புறம் பால் எடுக்குது, அப்புறம் நேஷனல் வச்சுட்டு பிறகு திரும்ப நாங்கள் விட்டுருவோம்னா இரவு மேய்ச்சல் மேய்ச்சி போட்டு வெறிக்கணும். விடிய நாங்கள் இப்போ வளமையாக அப்படி தான் சேர்ப்பாங்க. மழை காலத்தில் நாங்கள் அவுட்டு விடுறது கட்டி தான் வளர்க்குறோம். நான் காலமையில் கொண்டு மேய்ச்சி போட்டு ஒரு 4 மணிக்கு கொண்டாந்துட்டு ஒரு பின்ன ஒரு 2 மணி வேலை போய் மேய்ச்சிட்டு ஒரு 5 மணி வேலை கொண்டு வந்துட்டு இப்போ அவைக்குரிய உணவு தராங்க வச்சுக்கிட்டு. ஐயா, உங்களுக்கு இந்த வாழ்வாதார திட்டம் கிடைக்கிறதுக்கு முன்ன உங்களோட நிலப்பாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அதோட கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ கிடைச்ச போறாரு கொஞ்சம் முன்னேற்றம் வர மாதிரி இருக்கு எங்களுக்கு. நான் என்ன கூடுதலா மாடு வளர்ப்பு கூட நடந்துட்டு. அப்போ நாங்களும் எங்களால் பெரிய இது முதல் போட்டு செய்யல. நாளாந்தங்களை உதவி கிடைச்ச வழியா நாங்கள் அதை திரும்ப இப்போ மாடுகளை இனப்பெருக்களை பெருக்கி நாங்கள் இப்போ பால் இதாக செஞ்சு. இப்போ நீங்கள் கடிகாலத்தை எதுவும் எல்லாத்தையும் நீங்கள் அதே நீங்கள் வருமானத்துக்கு எதுவும் நாங்கள் எங்களை வயலில் இருக்கும் பாவிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எதை வச்சு கொடுத்து அதுக்குரிய மாடுக்கு தேவையான சாப்பாடு உணவு தேவைப்படும். அதுக்குரிய வாளிகள் அதுகள் அதுக்குரிய ஏதாந்தாலும் போன்று நாங்கள் முன்னேற்றி வர மாதிரி. இல்லை, வீட்டு தேவைக்கு நாங்கள் பெருசாக எடுக்கிறீங்கள. நாங்கள் போய் பண்ணை கொடுக்குறது யாழ் கொடுப்பு அதெல்லாம் பால் கொடுத்துருந்தாங்க. 20 லிட்டர் பால் கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் பார்த்தா 10 இருந்தாங்க. வாழ்வாதார செயற்பாடுக்கு வீட்டு குடும்பங்கள் உங்களுக்கு பங்களிப்பு செய்யணும். 100% பங்களிப்பு செய்யணும். வேலை மாற்றம் இல்லை. ஐயா, இந்த கொட்டகை அமைப்புக்கு நீங்கள் என்ன மாதிரி நிதியில கையாண்டிய பற்றி? கொட்டகை இந்த மாதிரி அது நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சும்மா சாரம் போட்டு எல்லாம் செய்யணும். அப்புறம் நாங்கள் மாடு வளர்ப்பால கொஞ்சம் வருமானம் வந்தபடியா நாங்கள் நிலத்துக்கு சீமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த மாடு வேற தான் இதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் செய்து நான் பெரிய அளவு பண்ணையா எல்லாம் தண்ணி. அவைய இந்த கொட்டகையிலோட பாரு இந்த பண்ண கழிவுகளை நீங்கள் எப்படி அகற்றுவீங்கள்? அதுக்குரிய பொறிமுறைகள் என்ன மாதிரி செய்யுங்க? நாங்கள் இப்போ மாடு எல்லாத்தையும் மாடு நாங்கள் இந்த மேய்ச்சலுக்கெல்லாம் செய்து போட்டு நாங்கள் எல்லாம் கழிவுகள் எல்லாம் எடுத்து போட்டு தற்பால தண்ணி ஊற்றி அங்கே அந்த ஓட்டையில் இருக்க ஒரு சுவருக்கும் ஒரு ஓட்டையை ஓட்டுறது. அது அப்படியே வயலுக்கு போகிறோம். வயலுக்கும் தண்ணி எருவாகுது. நாங்களும் மடிய துப்புராக
செய்கிறோம். மாட்டுக்கும் ஒரு அதில் ஒரு சின்ன முதல்ல நன்மை கருத்து வந்துடுறா. இதை வந்து இதை வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வந்து வேற எதிர்காலத்துல இந்த வேற இடம் இன்னொன்று இன்னும் பெருப்பிக்கணும் எங்களை விருப்பம். மாடு வளர்க்கவே நாங்கள் தான் விருப்பப்படுறோம். இன்னும் மாடு பெறக்கூடிய பால் பெறக்கூடிய மாடுகளை என்னென்று அதை நாங்கள் கொள்வனை செய்து பால் உற்பத்தி. ஐயா, நீங்கள் இந்த மாடு வளர்ப்பில் என்னென்ன சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க? மாடு வளர்ப்பில் சில நேரம் வந்து இப்போ கூடுதல் மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒரு மாடு வந்து எங்களுக்கு ரயில் அடிபட்டது. அப்போ அந்த ரயில் அடிபட்டது மற்றது ஆடும் சேர்த்துங்க மாடுக்கு அப்படின்னு நாங்கள் கைவிடையில் இன்னத்த காலத்துவாங்க நாங்கள் மாடு வளர்த்துத்தான் போகணுன்ற ஒரு முடிவு இருந்து மாடு வளர்த்து கொண்டு. வாழ்வாதாரத்தில் கிடைக்கிற இந்த வருமானத்தை விட உங்களோட செலவினம் கூடவா இருக்கா, இல்லாட்டி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி போய்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. நாங்களும் கிடைக்கிற எங்களை போட்டு ரொட்டேஷன் பண்ண கொஞ்சம் சிக்கலாக இருந்தாங்க, அப்போட்டு நாங்கள் செய்ய முடியும். இந்த வாழ்வாதாரம் கிடைச்சதால உங்களுக்கு வந்து செலவண்டு இல்லாம உங்களுக்கு அந்த முன்னேற்றமான பாதைக்கு அதை கொண்டு சென்றது. ஆமாம் ஐயா, இதன் மூலம் கிடைக்க லாபத்துல இருந்து நீங்கள் என்ன வகையான சொத்துக்களை வெட்டி இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? சாமி இப்போலாம் இதுக்கு முன்னால இதுக்கு முதல் உங்களோட சமைப்பு இல்லை, ஆனால் வாழ்வாதாரத்தில் உங்களால ஏதாவது சமைக்க முடியுதா? சமைச்சு முடிஞ்சது. நாங்கள் வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு வழங்கப்பட்ட மாட்டுல இருந்து அது கண்டோட மாடு, அந்த மாடு கண்டோட மாடு தான் வழங்கப்பட்டது. அது பிறகு நீங்க நாமன் மாடு விற்கான்னு சொன்னீங்க. வந்ததான் நாங்கள் அதுக்குரிய மேசுகள் அது கூடுதலாக வேண்டும். மழை காலத்துக்கு கூடுதல் வண்டி வைக்கல வேணும், அதுக்காக கூடுதல் வண்டி வச்சு வாழ்வாதாரத்தில் கிடைச்ச மாட்டுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த மாட்டு பண்ணையை பெருக்கி இருக்கிறீங்க. இந்த வகையில் தற்போது கூட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? இந்த பண்ணையோட இதை நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த குடும்ப சூழ்நிலை பண்ணையோட எங்களுக்கு இந்த அளவு நாங்கள் பார்க்க செலவை செய்து கொண்டு சொல்லிடுறோம். பாலை கறந்து அதை சண்டைப்படுத்துற வேலையை செய்து வாரீங்க. அப்ப அது மட்டும் செய்யறீங்களோ, இல்லாட்டி பால் மூலமா வேற உங்களோட உற்பத்தி ஏதாவது செய்யறீங்களோ? நெய், மில்க் காஃபி அப்படி ஏதாவது செய்யறீங்களோ? அப்படியும் சேர்க்கல. எங்களுக்கு மேலதிகமான உதவிகள் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் அதுக்கு யோசனை செய்து நாங்கள் அதுக்கு முன்னேற்ற வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இந்த இதன் மூலமா உங்களுக்கு வர்ற அந்த வருமானம் வந்து அந்த மேலதிக உங்களோட திட்டங்களை செய்யறது காணாம இருக்குது. கொடுக்கறது வந்து 208 ரூபா அப்படித்தான் கொடுக்குறீங்க. 208 ரூபாய் தான் பால் கொடுக்குறாங்க. அது 240 ரூபாய்க்கு வைக்கணும். கூடுதலாகவே வருமானம் வச்சுக்கு அதால் குறைச்சா எங்களுக்கு இன்னும் உற்பத்திகளை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதுக்குரிய திட்டங்கள் எங்களுக்கு நாங்கள் பிரதேசத்தால் வரைக்குள்ள நாங்கள் உங்களுக்குரிய திட்டங்களை வழங்கலாமா என்னன்னு சொல்லி நாங்கள் களத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசனை செய்வோம். சரி, நீங்கள் அப்புறம் அது உதவி செய்யணும். நாங்கள் உங்களோட ஆலோசனை கேட்டதை நாங்களும் உற்பத்தியை செய்து வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நாங்கள் கேட்ட இந்த பங்களிக்க செய்தமைக்கு பிரதேசம் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. வழங்கப்பட்ட அந்த மாடுகளும் பற்றி நாங்கள் கூடுதலாக இனப்பெருக்கம் செய்து எங்களை உதவி செய்த பிரதேச செயலகத்தால் உங்களுக்கு முன்னேற்ற உறந்து விட்டது. நல்ல பிரதேச செயலாளருக்கு நன்றி. எல்லாருக்கும் சக உத்தியோகத்தருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். இன்னும் மேலும் எங்களுக்கு உதவி கிடைச்சா நாங்களும் மேலும் இன்னும் எங்கள் வாழ்க்கை செயலாக கொண்டு உதவியாக